கடகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு சாட்சி தான் இதை போன்ற மனிதர்கள். அவர்கள் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தந்து அடுத்து இன்னைக்கு இருக்கிற சர்க்கார் மக்கள் நினைச்சாங்க இவங்க சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாங்கன்னு. இல்ல, அவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களை பாதுகாக்க மறந்துட்டாங்க. ஆனால் சிறுபான்மை மக்கள் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களும் சரி, அனைவரும் நம்பக்கூடிய ஒரே நம்பிக்கை, தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி என்பதை இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தளபதி அவர்களை வணங்கி நம் குடும்பத்தின் தந்தை ஆனந்தையாவை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் அவரை குடும்பத்தின் தந்தைன்னு சொல்றோம்னா, பெத்த பிள்ளைங்கள்ட்ட ஈகோ பார்க்காம இருக்கிறது தாயும் தகப்பனும் மட்டும்தான். எந்த கட்சியிலாவது ஒரு பொது செயலாளர் உணவு பரிமாறின பிறகு இலைய எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆனந்தையா அதை செய்வாரு. பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு பரிமாறிட்டு அந்த இலைய எடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதுதான் அவருடைய குணம், இயல்பான குணம். அவரை பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள இருந்தா தான் தெரியும். குடும்பத்துக்குள்ள இருந்தா தான் தெரியும். குறை பேசுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. 2 சரி, நமக்கு சரியா பேச வராது. இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா? என்ன ஆலமரம், எங்க பிகில் சத்தம் கேக்குதா? ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரம் ஒண்ணு, ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரமா உடையுது. முன்ன ஒரு கதை இருந்தது, கண்ணு முன்னே அது சரியுது. இவனை சிதைச்ச சிங்கம் பாரு, எங்க தலைவர் விஜய் என்ன பாரு. தீய சக்தி இப்ப கதறுது, டிவிக்கே வந்ததும் பதறுது. காலங்காலமா கொள்ளையடிச்ச கைகள் எல்லாம் உதறுது. இப்ப யாருக்கு இப்ப உதறுது கையே? அதாவது ரொம்ப காலமா நம்ம இந்த தீய சக்தியை விமர்சிச்சா இவங்க ஒரு உருட்டு உருட்டுறது நம்மள்ட்ட. சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும், சூரியனை பார்த்தா நாய் குலைக்குது அப்படின்ட்டு. போலீஸ் நாயை வளர்க்கறதே திருடனை பிடிக்கதான். இந்த நாய் திருடனை பார்த்தாதான் குலைக்கும். அப்ப சூரியனை பார்த்து ஏன்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா, திருட்டு பயில பார்த்தா நாய் குலைக்கதானே செய்யும். குலைக்குமா குலைக்காதா? இங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கவங்களை விட்டுருங்க. இங்க மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? தி வாரியர்ஸ். எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி ஐடி விங்க மண்டிட்டு கிடக்குது. 70 வருஷமா நீ ஐடி விங்க வச்சு நடத்துற. ஆனா உன் ஐடி விங்க என் ஒரு வாரிட்ட மண்டிட்டு கிடக்குது. உன்னால இங்க ஒன்னும் கழட்ட முடியல. இதுல என்னடானாக்கா, ரொம்ப காலமாவே நாங்க தான் பெண்களின் பாதுகாவலரு, சிறுபான்மையின் பாதுகாவலரு. என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு. அது ஹலால், புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்ப துப்புக்குள்ள, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது. ஒவ்வொரு அமைச்சரும் சார், யாராவது அமைச்சர் பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒளிச்சு வச்சு பார்த்திருக்கீங்களா? மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது திமுக. என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல. அதுக்கப்புறம் பாரு, நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இங்க
தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு, பெண்கள்கிட்ட கேளு, ஆண்கள்ட்ட கேளு. தமிழ்நாட்டில் கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான். சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது. குளத்தூர்ல இந்த முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தளபதி உலகம் முழுக்க எங்க போனாலும் வரும். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோயோ, நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி. அதனாலதான் நான் பார்த்து பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க 10 நிமிஷம் ஆகாது உங்களை பிரிச்சு மேயறதுக்கு. எங்களுக்கு மிமிக்ரி பண்றது, கையை மடிச்சு நிக்கிறது, சேட்டை செஞ்சிருவோம். 2026 தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவாரு. அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லயும் பதட்டம் இல்லாமல் நீங்க வந்து உங்க வாழ்க்கை நடத்தலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கின்ற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் குழந்தைய காணா பதறான், கடத்திட்டு போயிடுவான், இல்ல பாலியல் வன்புணர்வு நடந்துரும்ட்டு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோடனே பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறாங்க. ஏன்? அவன் போய் போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துருவான். கஞ்சா கிடைக்குது, அபின் கிடைக்குது, ஹெராயின் கிடைக்குது, மெத்து கிடைக்குது. பல பேருக்கு அது மெத்து சொத்தா இருக்குதுன்றதுனால. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? போதையை ஒழிச்சிட்டோம், கஞ்சாவை ஒழிச்சிட்டோம். என்ன ஒழிச்சிட்டோம்ன்றாங்க. எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா? பூரா பேரும் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க. கேட்டா நீ ஆலமரங்கிற. சரி, ரைட்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு. தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார். அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம். அந்த உறுதிமொழி ஏற்று இங்கிருந்து செல்வோம். நிச்சயமா உறுதிமொழியா இருக்கலாமா? இந்த வாய்ப்பை வழங்கிய GS அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ச்சியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் முஸ்தபா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு சிற்றுரை வழங்க அழைக்கிறேன். மாலை வணக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாநில நிர்வாகி அவர்களுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரத்தன சுருக்கமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று உங்கள் வாரம் உத்தரவாதம் கொடுத்து ஆரம்பம் செய்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறியும் வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதுமுள் பனியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசித்திட வேண்டும் இறைவா என்று இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தீய ஆட்சியை ஒழித்திட எங்களுக்கு வரப்பசமாக தந்த மரியாதைக்குரிய தளபதி, வெற்றி தளபதி விஜய் அவர்களை தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி உங்களிடம் நான் பேச ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நிறைய பேர் பேசினாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, போராட்டம் நடத்தினா, ஒரு புரோகிராம் நடத்தினா காவல்துறைகள் எங்களை அச்சுறுத்துகின்றது, எங்களை மிரட்டுகின்றது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 80 நாள்ல அந்த காவல்துறை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க போகுது என்ற காலம் தமிழக மக்கள் எழுதிவிட்டார்கள் என்பதுதான் நிதாசனமான உண்மை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியன் பாதுகாவலன் என்று போலி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் என்ற திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில மொஹலா ஜமாத் என்ற ஒரு மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனந்த் சார் சொல்வார், நானா இப்படிலாம் பேசாதீங்க, சரிப்பட்டு வராது என்ன உரிமையோட கண்டிப்பார். இன்னைக்கு சொல்றேன், திருவல்லிக்கேணி பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. நீங்கள் மீசாப்பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி,
நீலம் பாஷாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐசோஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜாம்பஜாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பீட்டர் சாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மொஹலா ஜமாத், மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே இங்கே வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டும். இந்த திருட்டு திமுக குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உண்மை பாதுகாவலராக நீங்கள் வர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பனையூருக்கு எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி கொண்டு நயவஞ்சம் படுத்திக் கொண்டு இவங்க RSS ஓட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமியர் பாதுகாக்கிறோம் என்று போலி வேஷம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டிலே கருப்பு சட்டம், இஸ்லாமியர்களை அடக்கும் சட்டம், இஸ்லாமியர்களை கைது செய்ய சட்டம், இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தக்கூடிய சட்டம், NIA சட்டத்தை இந்த தமிழ்நாட்டிலே RSS கைக்கூலியாக, பாஜகவின் கைக்கூலியாக ஒன்றிணைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே வாக்களிப்படியிலே வாக்களித்து விட்டு NIA சட்டத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டு இவர்கள் தான் இஸ்லாமிய பாதுகாவலரா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த இருவேறு கட்சியும் பார்த்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் எதை நோக்கி போவது என்று எண்ணி கொண்டிருந்தோம். இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தமிழக வெற்றி கழகம், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் பாதுகாக்க, இந்த இஸ்லாமிய மக்களின் செழிப்பாக வாழ, இந்த இஸ்லாமிய மக்களின் படிப்பிலையும் வேலை வாய்ப்பிலையும் வறுமை கோட்டை கீழையும் மேலோங்கி போவ சர்சார் கமிஷன் கொடுத்த கமிட்மெண்ட் அமல்படுத்த மரியாதைக்குரிய தலைவர், வெற்றி தலைவர், வீர தலைவர், எங்கள் தலைவர், ஆண்டவனுக்கு தவிர எவனுக்கும் அடிப்படையாத வீர கூட்டத்தின் வேந்தனாக அன்னை நாடே அயலா அதிகத்தை எதிர்த்த, அன்னை நாடே அயலா அதிகத்தை எதிர்த்த, இஸ்லாமிய ஆதிக்கத்தை எதிர்த்த, ஸ்டாலின் ஆதிக்கத்தை எதிர்த்த, உதயநிதி ஆதிக்கத்தை எதிர்த்த, அமித்ஷாவின் ஆதிக்கத்தை எதிர்த்த எங்களுக்கு அளித்த பரிசு சிறைசாலை. காலம் சரி செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை. சாகும் நாள் எங்களுக்கு திருநாளாகும். இதோ வருகிறோம் உங்கள் முன்னால், பாட்டாளின் சின்னமாக, வீரத்தின் சின்னமாக, விவசாயியின் சின்னமாக, ஏழையின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, உங்கள் வெற்றி வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் அவரின் சின்னமாக விஜில் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், நாடறிந்த நல்ல அரசியல் ஆளுமை அன்பிற்கினிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற 30 ஆண்டு காலம் தன் பயணத்தை மேற்கொண்டு கழக பொதுச் செயலாளராக அரும்பணியாற்றி வருகிற என் அன்பிற்கினிய அருமையண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே, ஆற்றல் மிக்க போர்ப்படை தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் சகோதரர் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நிர்மல்குமார் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை சென்னை மாநகரத்தை மாற்றியமைக்க இருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர்களை, போர்ப்படையாக இங்கே வருகின்றிருக்கிற ஆன்றோர் பெருமக்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்க்கின்ற காட்சியை நான் காணுகிற போது
1977 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எப்படி ஆர்ப்பரித்தார்களோ அதை போலதான் 2026 நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி ஆள போகிறார் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் பல தலைவர்களோடு சந்தித்து தேர்தல் காலத்திலே நின்று அவர்களோடு பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது ₹1 கூட செலவு செய்யாமல் இங்கே 10,000 பேர் இங்கே கூடியிருக்கிறேன் சொன்னால் இது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம், தளபதியின் இயக்கம் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு முன்னாலே பல்வேறு நிகழ்ச்சி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றால் இது போன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் ₹1 கோடி செலவு செய்ய வேண்டும். ஆனால் ₹1 கூட செலவு செய்யாமல் இங்கே வந்திருக்கிறேன் சொன்னால் உங்களை மிஞ்சுவதற்கு எந்த இயக்கத்தாலும் முடியாது என்பதை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள், அவர் சொன்ன 2 வரிக்கே நாடே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. பல்முனை தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொன்ன ஒரே சொல்லிற்காக எத்தனை பேர் இன்றைக்கு வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடிகிறது. வருவார், வெற்றியை காண்பார். இங்கே சொன்னார்களே இஸ்லாமிய பெருமக்கள், அவர் இங்கே நிற்க வேண்டும் அங்கே நிற்க வேண்டும் என்பதல்ல. 234 தொகுதியில் அவர்தான் நிற்கிறார். அவர்தான் வேட்பாளரை அடையாளம் காட்டப் போகிறார். அந்த அடையாளம் காட்டுகிற வேட்பாளர் தான் நாளை கோட்டைக்கு வர முடியுமே தவிர எவராலும் தமிழகத்தில் இனி கோட்டைக்கு வருகிற வரலாறு தமிழ்நாட்டில் இருக்காது என்ற வரலாறு தான் வெற்றி கழகத்தின் மூலமாக இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். வருகின்றிருக்கிற உங்களை போன்றவர்களை பார்க்கின்ற போது மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். சத்தியும் சிவனும் ஒன்றாக இருக்கின்ற இடம் வெற்றி கழகத்திலே மட்டும்தான் இருக்கிறதே தவிர எந்த கழகத்திலும் இல்லை. ஏன்னு சொன்னால் பெண்களுக்கு முழு உரிமை இங்கே வழங்கப்பட்டு இருக்கிறது. இதை காணுகிற போதுதான் எல்லோரும் வியந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வியந்து போவது மட்டுமல்ல, பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலம் மாறப்போகிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 90 நாட்கள் தான். உங்களை பார்த்த அனைத்து அதிகாரிகளும் வாருங்கள், அமருங்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அதை கேட்கிறோம் என்று சொல்லுகின்ற காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே வைத்து 234 தொகுதியில் அவர்தான் வெற்றி பெறுவார், அவர்தான் கோட்டைக்கு வருவார் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டில் நாம் படைப்போம். வாருங்கள், நல்ல பணிகளை ஆற்றுங்கள். எல்லா சிறப்புகளோடும் உங்கள் பணிகள் அமைகிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைத்து காட்டுங்கள் என்று அழைத்து உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணன் அவர்களை தொடர்ந்து தமிழக வெற்றி